சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் காணப்படுகின்ற இந்த போர் பதட்டம் காரணமாக தற்பொழுது எங்களுடைய நாட்டிலும் பல்வேறு பிரச்சனைகளானது காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த பெட்ரோல் நிலையங்களில் பொதுமக்கள் வரிசையில் நிற்பதை பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. அதற்கு இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனமானது தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நான் போடுகின்ற காணொளிகள் உங்களை சேரும். அதாவது இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தேவைக்கு அதிகமான பெட்ரோல் காணப்படுவதனால் பொதுமக்கள் இவ்வாறு வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது QR முறைமையினை பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதாவது பெட்ரோலானது தட்டுப்பாடாக காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மாத்திரமே இந்த QR முறைமையானது நடைமுறைக்கு வரும். இருப்பினும் தற்பொழுது தேவைக்கு அதிகமாக எரிபொருள் காணப்படுவதனால் இவ்வாறான QR முறைமையானது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியாக செயற்படும் பொழுது, குறிப்பாக தேவைக்கு அதிகமாக பொதுமக்களாக இருக்கட்டும், வர்த்தகர்களாக இருக்கட்டும், இந்த எரிபொருட்களை கொள்வனவு செய்வதை கண்களூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதாம். ஆகவே இவ்வாறு பொதுமக்கள் தொடர்ச்சியாக செயற்படும் பொழுது இந்த QR முறைமையினை நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்று இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனமானது தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது, அதாவது நீங்கள் இந்த எரிபொருளை கொள்வனவு செய்யும் பொழுது அந்த எரிபொருள் நிலையத்தில் காணப்படுகின்ற முகாமையாளர் உங்கள் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளை கண்காணித்து கொண்டு வருகிறாராம். அதாவது வீடுகளிலோ அல்லது வர்த்தக நிலையங்களிலோ தேவைக்கு அதிகமாக இந்த எரிபொருளானது காணப்படும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த எரிபொருட்களை கூடிய விலைக்கு, அதாவது நடைமுறையில் காணப்படுகின்ற விலையினை விட அதிகமான விலைக்கு விற்பனை செய்வர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது குறித்து ஒவ்வொருவரும் மிக மிக அவதானமாக செயற்படுங்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளும் கண்காணித்து கொண்டு வரப்படுகின்றது. ஆகவே இது குறித்து அனைவரும் மிக மிக அவதானமாக இருங்கள். நன்றி சொந்தங்களை. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.